ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 15க்கு அப்புறமா நான் விதைச்ச செடி அவரையை எப்படி நான் பராமரிப்பு பண்ணினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எனக்கு செப்டம்பர் முழுக்க வளர்ந்து அக்டோபர் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் அறுவடைக்கு வந்துச்சு. இதை நான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் 3 விதை மட்டும்தான் போட்டேன், 3மே வளர்ந்துருச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் மட்டை, கறித்துண்டு, அப்புறம் கிச்சன் கம்போஸ்ட்டு, இலத்தலை குப்பை, தோட்டத்தில் இருக்கிற மண் இதெல்லாம் போட்டு தான் நிறச்சிருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் 2 அடுக்கு பயிர் முறையை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் நட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு மெயின் செடி வைக்கிறோம் அப்படின்னா அது கூட ஒரு அவரை வைக்கிறது நல்லது. இப்போ மஞ்சள்ங்கிறது ரொம்ப நாள் வளரக்கூடிய ஒரு செடி. அதனால நான் மஞ்சளை பின்பக்கமாக வச்சு முன்பக்கமாக இந்த அவரை செடியை வச்சுருக்கேன். அப்போதான் நம்மளுக்கு காய்கள் பறிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதே சமயம் இந்த அவரை செடி மஞ்சளுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும். ஏன்னா இது ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்டு. இந்த அவரை செடியால் மஞ்சளுக்கு நன்மை தானே தவிர பாதிப்பு கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் அறுவடையில் எனக்கு ஒரு 15லேருந்து 20 காய் வரைக்கும் தான் கிடச்சிது. என்னோட ஃப்ரெண்டு தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த முதல் அறுவடைக்கு அப்புறமா இந்த அவரை செடிக்கு நான் ட்ரை பண்ண பனானா பீல்ஸ் தான் கொடுத்தேன். அதாவது ஒரு திட உணவு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ மழைக்காலம், அந்த மழையில் நம்ம எந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரும் கொடுக்க முடியாது. அதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்தேன். நம்மளோட ஒவ்வொரு அறுவடைக்கு அப்புறமும் அந்த செடிக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் திட உணவாக கனஜீவாமிர்தம் கொடுக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வரட்டி கூட பிச்சு போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா கிச்சன் வேஸ்ட்டை நம்ம காய வச்சுருப்போம் இல்லையா, அந்த வேஸ்ட்டை கொடுக்கலாம். மண்புழு உரம் கொடுக்கலாம். முக்கியமாக இந்த மழை காலத்தில் ஆட்டுப்புழுக்க கொடுக்கலாம். இந்த முதல் அறுவடைக்கு அப்புறம் 2 நாள் கழித்து வந்தப்போ மழையில் நிறைய பூ உதிர்ந்துருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அந்த பூ நிற்கிறதுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் பெருங்காய கரைசல் கொடுத்தேன். வெறும் பெருங்காயம் ஒரு 15 கிராம்லேருந்து 20 கிராமுக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு குட்டி 300 ml தண்ணி பாட்டிலில் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம மேலே போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு அதை டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும். இந்த 300 ml பாட்டில் இருக்கிற பெருங்காய கரைசலை 3 லிட்டர் தண்ணிக்கு கலந்துட்டு நீங்கள் தெளிக்கலாம், இல்லை மண்ணுக்கும் ஊற்றி விடலாம். செடி அவரையை நட்டு இந்த அளவுக்கு நமக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கொம்பை நட்டு அந்த பூக்கள் வர்ற காம்புகளை எல்லாத்தையுமே ஃபுல்லாக கட்டி 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 வைக்கணும். அப்படி கட்டி வைக்கல அப்படின்னா நம்மளுக்கு காய் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த கொம்பு முறிஞ்சு விழுந்துடும். ஒரு தக்காளி செடி நடும்போது எப்படி குட்டியாக இருக்கும்போதே அதுக்கு பக்கத்தில் ஒரு கொம்பு நட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி செடி அவரைக்கும் பக்கத்துலேயே ஒரு கொம்பு நட்டு வச்சிடணும். செடி வளர வளர நிறைய தூர் எடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காம்புகளை கட்டிகிட்டே இருக்கணும். இப்போ தானே கட்டினோம் அப்படின்னு நினைப்போம். அடுத்த வாரம் பார்த்தா இன்னும் ஒரு 4-5 வந்திருக்கும். ஸோ நம்ம அதை அப்பப்போ கட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இதை கட்டுறதுக்குன்னே அண்ணாச்சி கடையில் கிடைக்கிற சணல் கயிறு இருக்கும் தெரியுங்களா, அந்த பண்டில் நம்ம வாங்கி வச்சிடணும். சன்னமாக இந்த பொட்டணமெல்லாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த கயிறு வாங்கி வச்சுக்கணும். இது நான் ஆல்ரெடி கலந்து வச்சுருந்த பெருங்காயம். இதை இப்போ நம்ம செடிக்கு தெளிச்சுக்கலாம். அப்படி தெளிக்கும் போது மழை இல்லாத நாளாக பார்த்து நம்ம தெளிச்சுக்கணும். ஏன்னா மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இது தெளிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் லைட்டாக கேப் கொடுக்கும் இல்லைங்களா, அந்த டைமாக பார்த்து போய் காலையில் நேரத்தில் தெளிச்சிட்டு வந்துடுறது நல்லது. அதே சமயம் காலையில் ரொம்ப வெயிலாக இருக்கும்போது தெளிச்சிடக்கூடாது. பார்த்து தெளிச்சிட்டு வந்தோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ரொம்ப அதிக மழையில் இந்த பூக்கள் கண்டிப்பாக உதிர்ந்துடும். ஏன்னா ரொம்ப அதிகமான தண்ணி சத்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நிற்க முடியாது அந்த காம்புகளில், அதுக்காகவே அது உதிர்ந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி தெளிச்சிட்டு வரணும். அப்படி தெளிக்கும் போது அந்த பூக்கள் எல்லா பூக்கள்லையும் படுற மாதிரி தெளிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த மண்ணுலையும் ஊற்றி விட்டுட்டு வரணும். அப்போ தான் அந்த வாசமும் அதோட சத்தும் அந்த செடிக்கு கொஞ்சம் கிடைக்கும். நான் இங்கே கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த மண் ரொம்ப ஈரமாக இருக்குது. அதுக்காக நான் கொஞ்சமாக ஊற்றி விடுறேன். அடுத்து ஒரு வாரம் கழித்து மேலே வந்தப்போ அடுத்த ஹார்வெஸ்ட்டுக்கு அந்த செடி ரெடியாக இருந்துச்சு. இது எனக்கு நம்பவே முடியல. இவ்வளோ மழையில் எனக்கு இத்தனை காய்கள் பிடிக்கும்னு எதிர்பார்க்கல. இது கண்டிப்பாக பெருங்காயம் பண்ண மாயம்தான். கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 கிராம் காய் வரைக்கும் கிடச்சிது. இந்த காய்ப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதல் லைட்டாக தெரிஞ்சுது. நான் அது பெருசாக எடுத்துக்கல. மழையிலேயே சில சமயம் பூச்சிகள் வாஷ் அவுட் ஆகிடும். அதனால நான் பூச்சிக்கு ஒன்றுமே பண்ணலை.
இந்த ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த செடிக்கு நான் வந்து பல கரைசல் கொடுத்தேன். நம்ம வீட்லேயே சப்போட்டா மரம் இருந்துச்சு இல்லைங்களா, அதிலிருந்து நான் வந்து சப்போட்டா பல கரைசல் செஞ்சு வச்சுருந்தேன். அந்த பல கரைசலை இதுக்கு வந்து பல்ப்ஸோட ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு 10 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை வந்து ஊற்றி விட்டேன். நான் ஊற்றி விட்ட அன்னைக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து மழை இருக்கலை. அந்த டைமாக பார்த்து நான் ஊற்றி விட்டேன். அடுத்து ஒரு வாரம் கழித்து மேலே வரும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டைம் நம்ம கட்டாமல் விட்டோம்னா கூட இந்த மாதிரி வந்து உடஞ்சிரும். காயும் பிடிச்சது அப்படின்னா அதோட வெயிட்டுக்கு சுத்தமாக அந்த காம்புகள் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து இப்போது நிமித்தி கட்டி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா முதல் விஷயம் அதுதான் நம்ம பண்ணணும். இப்போ இதில் வந்து பூச்சி தாக்குதல் போகலை. போன டைம் போயிடும்னு நினச்சேன், பார்த்தா இந்த டைமும் பூச்சி இருக்குது. ஸோ நம்ம பூச்சிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடலாம். முதல்ல இந்த பூக்காம்புகள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா கட்டி விட்டுறணும். சிலது உடஞ்சிருக்கே அதை அப்படியே வச்சு கட்டினா நின்றுக்குமான்னா சில சமயம் நின்றும். அதனால நான் அதை அப்படியே வச்சு நல்லா நீட்டாக கட்டி விட்டுட்டேன். இந்த டைம் நான் ஒரு 4 நாளுக்குள்ளேயே வந்ததுனால இது காய்கள் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால நான் ஹார்வெஸ்ட் பண்ணலை. இந்த செடிக்கு அடியுரமாக இந்த டைம் ஆட்டுப்புழுக்கையை கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பூச்சி தாக்குதலுக்கான ட்ரீட்மெண்ட்டாக சாம்பல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கீழேருந்து. அதை வந்து எல்லா இலைகளுக்கு மேலேயும் காய்களுக்கு மேலேயும் படுற மாதிரி ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டேன். இது வந்து மண்ணுக்கும் கூட கொஞ்சம் போட்டேன். இப்போ மழையே வந்துச்சுன்னா கூட இது கரைஞ்சி மண்ணுக்கு தான் போகும். அது வந்து பொட்டாசியம் சத்து தான் நம்மளுக்கு. அதனால் ஒன்றும் தப்பாக போகிறது கிடையாது. நான் இப்போ விதைக்கு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா செடி அவரையோட விதைகள் நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து இல்லவே இல்லை. ஸோ இந்த சீசனோட விதைகள் நான் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அதுக்காக நான் இப்போவே வந்து விதைக்கு விட்டுட்டேன். அவரையில் பார்த்திங்கன்னா இது செகண்ட் டைம் ஹார்வெஸ்ட்டும் 3rd டைம் ஹார்வெஸ்ட்டும் இங்கே வச்சுருக்கேன். கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் முதல் டைம் ஹார்வெஸ்ட்டில் அந்த 6 தான் கிடச்சிது. செகண்ட் டைமில் தான் இவ்வளோ கிடச்சிது. கத்திரிக்காயை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.